கொண்டு இந்த பிள்ளைகளை கன்செப்ட் பண்ண பார்க்குறோம். we try to raise our kids on the basis of our confusions and பயம், நம்முடைய பயம், கவலை, இதன் மீது இந்த பிள்ளைகளை கட்டமைக்க பார்க்கிறப்போ உங்கள் சிந்தனைகளுக்கு புறம்பாக இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தவறு செய்வதை போல உங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கிறது. என்னுடைய கவலை எல்லாம் இந்த பிள்ளைகள் கெட்டு போவார்களே என்ற பயமே உங்கள் பிள்ளைகளை கெடுத்து விடுமோ என்பதுதான். அப்ப இந்த பிள்ளைகளின் உலகத்துக்குள் நீங்க சஞ்சரித்து அவங்க தம்பி இந்த ஃபேஸ்புக் என்னடான்னு கூட உட்காந்து ஒரு நாள் நீங்க பேசித்தாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லேயே கிடக்கல, இதுக்குள்ள என்னடா தம்பி இருக்குன்னு ஒரு நாள் உட்காந்து நீங்க பார்த்து தான் ஆகணும். மாறாக பின்னாலே போறது, பின்னாலே வாரது, கண்காணி வேலை பார்க்கறது, நாங்கள் கண்டுபிடிச்சோங்கிறது. நீ ஏன் ஃப்ரெண்ட், நீ வந்து என் மகனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடு, நான் ஓ மகனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், அவன் காமன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்ப்போம். பெரிய சீடி அங்கா உங்களை உட்கார வச்சுக்கிட்டே அம்மா பின்னால் நிற்கிறாங்களா, அவன் 2 இடத்துல அடிச்சு விட்டு போயிடும். அது அந்த பிள்ளைக்கு அவனுக்கு மட்டும் தெரியும், என்னன்னே தெரியாது. 10 வருஷமா ஃப்ரெண்டு நீங்க நம்பிட்டு இருக்க பிள்ளை 2 லவ் பண்ணி தெரியும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. இனி வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாம இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்த முடியாது. இட்ஸ் a new era that you need to understand. தான் நான் சொல்றேன்ல, நம்ம பழைய சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு புதிய தலைமுறை பிள்ளைகளை கையாள அப்ப இவங்க பண்றதெல்லாம் சரியில்லை தான். ஆனா அது சரியில்லைங்கிறதுக்கான பொறுப்பை முழுக்க அவர்கள் ஏற்க முடியாது என்ற உண்மையை தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விளைகிறேன். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கல, உட்காந்துருக்கும் அம்மா அப்பா தான் உங்களுக்கு சாதகமா பேசினா எனக்கு கைத்தட்டு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். எங்கேயோ உட்காந்துருக்க பசங்களுக்காக என் பேசுறோம், உண்மை என்னைக்கும் ஜெயிக்கும் நான் நம்புறேன். ஆளுக்கு தக்கனையில எனக்கெல்லாம் பேச முடியாது. உங்ககிட்ட கைத்தட்டு வாங்கறதுக்கு நான் அவரை நல்லவன் என்று பேர் எடுக்க நான் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. நல்லவனாக இருந்தால் போதும் என்று மட்டும்தான் நான் நினைப்பேன். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெல் யூ பீப்புள் பிகாஸ் திஸ் இஸ் a stage that you have given to me. இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து உட்கார வைத்தது நீங்க தான். உங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை விட உண்மையை சொல்லிவிட்டு போவதுதான் சரியாக இருக்க முடியும். அப்ப அந்த ரியாலிட்டிக்குள்ள நீங்க வாங்க. யதார்த்தமாக இந்த பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. பிள்ளைகளுக்கான உலகத்தை சுருக்கிவிட்டீங்க இல்லையா? 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஓகேயா? கல்ச்சர் வச்சுருக்காரு. ஓகே, பிள்ளைகளுக்கான உலகத்தை சுருக்கிவிட்டீங்க. இப்போ பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்காது? வெளியாட்ட தான் பேச வேண்டியிருக்கு. ஒன்று வெளியாள் சர்க்கிளை உருவாக்கி கொடுங்க பேசுறதுக்கு. இல்லை, நான் எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து பேசுறதுக்கு தயாராக இருங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஏற்ற விட்டு சஞ்சய் திடீர்னு சிரிக்கிறான்னு 9ஆம் கிளாஸ் பிள்ளை சொன்னிச்சா அது பதில் சொல்ல உங்களுக்கு தெரியும். ரைட்டா? நம்ம சொல்கிறோமா? முன்னால ஒவ்வொன்றே சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. அத்தையோட உறவு வேறு, சித்தியோட உறவு வேறு, மாமனோட உறவு வேறு, சித்தப்பனோட உறவு வேறு. அத்தை கிட்ட எல்லா ரகசியத்தையும் ஒரு பொண்ணு இயல்பா போய் சொல்லுவா. அதுக்கு அத்தை அதுக்கு தான் பார்ட்னர் இன் டைம் அப்படி ஒரு ரோல். எல்லா பூரா பிறகு சண்டை. எவனையும் சேராது, எவனையும் நம்பாது. அப்பா வீட்டோட சேராதன் அம்மாவும், அம்மா வீட்டுக்காரங்கள சேராதன் அப்பாவும் தனித்தனியா 2 தீவாக்கி ஒத்த பிள்ளையா தனித்தனியா வச்சிருக்கீங்க. வேர் தே வில் கோ அண்ட் டாக். அவன் கூகுள்கிட்ட தான் கேட்பான், எங்க அப்பா நல்லவரா கெட்டவரா? பூராத்தையும் அவன் கூகுள்கிட்ட தான் கேட்கறான். எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்போ குழந்தைகளுக்கான சர்க்கிளை நீங்கள் குறைச்சு பிள்ளைகளை தனிநபர்களாக மாற்றுகிற போது தே ஹாவ் லிமிடெட் கான்வர்சேஷன். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒன்று நீங்கள் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்க, இல்லை அவங்களுக்கான சர்க்கிளை உருவாக்கி கொடுங்க. மாற நம்ம என்ன பண்ணுறோம்? பட்டுன்னு அதிகாரத்தினுடைய பட்டார்ந்த தலையில் அடிக்க பார்க்குறோம். 13-14 வயசு பிள்ளை, 2 கட்டான வயசுன்னு நாம் அறிகிற பிள்ளை. அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 13 வயசுக்குள்ள தான் மோஸ்ட் குரூஷியல் பீரியட். ஓகே, அந்த ப்ரீ டீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். டீனேஜ் பருவத்து பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவோம், எல்லாத்தையும் குழந்தைகளை பற்றி கவலைப்படுவோம். டீனேஜ் பிள்ளைங்க காதலிச்சிருமோன்னு கவலை, சின்ன பிள்ளைங்க கடத்தல் தவறி விழுந்துருமோன்னு கவலை. நடுவில் இருக்க ப்ரீ டீன் பிள்ளைகள் அப்படியே அட்டாத்தில் விட்டுட்டு போயிருங்க. ஒரு 11 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை மொட்டை மாடியில் ஒரு நாளைக்கு துணி காய போடுது. எழுத்த விட்டு அந்த பையன் பார்த்து சிரிக்கிறான். என்னது சின்ன வயசுலேருந்து பழகிற பையன் இன்னைக்கு அவன் சிரிக்கிற போது அது வித்தியாசமாக படுகிறது. அந்த பிள்ளை நினைச்சு கீழே வந்து உங்ககிட்ட சொல்லுது, அம்மா என்னன்னு இதெல்லாம் எழுத்த விட்டு சஞ்சய் என்னை பார்த்து சிரிச்சா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் இந்த பிள்ளை சொன்னதும் கிடையாது, நீங்கள் அதுக்கு பதில் சொன்னதும் கிடையாது. இதை சொல்லக்கூடிய அனுமதியை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்கணும். எனக்கு எது நேர்ந்தாலும் முதலில் சொல்லக்கூடிய இடமாக என்னுடைய வீடு இருக்க வேண்டும் என்ற சுதந்திரத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்கணும். என் அப்பா கிட்டே என் அம்மா கிட்டே சொன்னால் எனக்கு உடனடியாக பதில் கிடைக்குங்கிற தெளிவை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இதை வெயிட் பண்ணி நாளைக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லு. ஏன்னா அதுதான் அது தப்பு இல்லாமல் பார்க்கும். உங்கள்கிட்ட சொன்னால் என்ன பதில் நான் சொல்லட்டுமா? எந்த ஆலோசனையும் இருக்காது. எழுத்த விட்டு பையன் சஞ்சய் நான் துணி காயப்பட மாடிக்கு போனப்போ என்னை பார்த்து சிரிச்சா வித்தியாசமா இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் உங்கள்கிட்ட ஒரே பதில் தான். நீ ஏன் மாடி போன? ஏன் லூசு, நீ எதுக்கு மாடியை கட்டின? இப்போ எனக்கு பதில் வேணுமா இல்லையா? எனக்கு அத்தை இருந்திருந்தால் அத்தை சொல்லிடுவாரு. எவனோ ஒருத்தர் 2 பேர் உடச்சிக்கிட்டு வருவான். இப்போ உடச்சிக்கிட்டு வந்த மாதிரி மீதி பூரா போய் கல்லெடுத்து அடிச்சு போவான். கடுப்பாயிரும். ஏன்னா அவன் தகுதிக்கு கீழே நீங்கள் அவன் அடிக்கிறீங்க. 2வது, எல்லாரும் சூப்பராக படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ கூட இன்னைக்கு நைட்டு போய் என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கோபிநாத் எப்படி பேசலாம் பாரு, கடை பேசினாங்க. நீ இருக்கிய இந்த பேச்சு பேச முடியும். அவன் நல்லா படிப்பான். அவரவருக்கு ஒன்று வரும். உங்களுக்கான பதட்டம் இருக்கு. இந்த இன்ஃப்ளூயன்ஸே இப்போ இதுலேருந்து வந்துச்சு, இந்த சோசியல் மீடியாலேருந்து தான் வந்துச்சு. உங்களுக்கு இல்லையா சோசியல் மீடியா ப்ரெஷரு? நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா அந்த வெளிநாட்டு பிள்ளைகள்லாம் ஏதோ டக்குன்னு இந்த கம்பியில் ஏறி 4 தடவை சுற்றுறா. நம்ம பிள்ளைகளுக்கு மரத்தில் இங்கே சொந்த வரீங்க. காம்ப்ளான் விளம்பரத்தை பார்த்து மரத்தில் தொங்க விட்ட பரம்பரை நம்ம பரம்பரை. நாம சொல்கிறோம் நம்ம பிள்ளைய சரியில்லைன்னு. எப்படின்னு
ஏன்னா அநியாயத்துக்கு பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணி பேசல, உண்மையை பேசுறேன். எனக்கும் பிள்ளை இருக்கு, நானும் 80s கிட்ட தான். ஆனா ஒரு சின்ன ரியலைசேஷன் நமக்கு இல்லாமல் போகும்போது இந்த பிள்ளைகளை எப்படி வழிநடத்துவது என்று நமக்கு புரியாமல் போய்விடும். நம்ம பழைய பிரம்பை வச்சுக்கிட்டு புதிய தலைமுறை அடிச்சுக்கிட்டு சொன்னதுக்கான காரணம் அதுதான். நம்ம பிள்ளைகளின் உலகத்தை புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இட் இஸ் அ சேலஞ்சிங் வேர்ல்ட். அவர்களுக்கு மட்டும் இது சேலஞ்சிங் வேர்ல்ட் இல்லை, உங்களுக்கும் சேலஞ்சிங் வேர்ல்ட். அதுதான் சொல்றேன், ரோல் ஸ்வாப் இஸ் த பிக்கஸ்ட் இஷ்யூ டுடே. டீச்சர்ஸ் பிகம் மாம்ஸ் அண்ட் மாம்ஸ் பிகம் டீச்சர்ஸ். அப்பாக்கள் பிகம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்திலே ஈஸியான வேலை இதுமா அந்த ரோலை ஸ்வாப் பண்ணிக்கிறது தான். அப்பாவாக இருப்பது நுட்பமான உறவு. தேவையான நேரத்தில் தூரமா இருக்கணும், தேவையான நேரத்தில் பக்கத்தில் இருக்கணும், அப்பா பார்த்தா பயம் இருக்கணும், பாசம் இருக்கணும், உட்காந்து பேசணும், ஒளிவு முறை இல்லாமல் இருக்கணும், ஆனா சின்ன கவனம் இருக்கணும். இதை கையாளுவது சிரமம். அதனால ஈஸியா தோல் மேல கையை போட்டு நீங்க ஃப்ரெண்டுன்னு ஒத்த வார்த்தையில முடிச்சுடுறது. நீங்க தோல் மேல கையை போட்டு திடீர்னு ஒரு நாள் நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வந்தாலும் ஏதோ போட்டு பார்க்கலாட்டான மட்டும் ஒரு வார்த்தை விடப்படாது. திடீர்னு ஒரு நாள் எப்படி ஒருத்த ஃப்ரெண்ட் ஆயிட முடியும்? உங்க பையனுக்கு எவ்வளவோ ஃப்ரெண்ட் இருக்கலாம், நீங்கள் மட்டும்தான் அப்பாவாக இருக்க முடியும். Don't swap the role. A father is a father. You are not no more a friend. You can be friendly and teachers can't be moms. அது ஒரு ஏமாத்து வேலை. சரோஜா டீச்சருக்கு சோகமானின்னா போதும், ஓகே. வனஜா டீச்சர் அழுகிற மாதிரி போஸ்ட் கொடுத்தா அவங்க ஏமாந்துருவாங்க. அப்புறம் உங்களே அவங்க வச்சு செய்வாங்க. அப்புறம் இவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, என்னங்க பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா. டீச்சர் என்ன சில பேர்லாம் இருக்காங்க, பையன் அழுகிறதுக்குனால அழுகிற டீச்சர்லாம் இருக்காங்க. இப்போ தெரியுமா இல்லையா? ஏன்னா அவங்களாம் பிள்ளை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. நீங்க ஞான தாயாக இருக்க முடியும், மொழியை தாயாக இருக்கவே முடியாது. அவர் அம்மாக்களா இருங்க. அம்மாவாக இருப்பது ஒரு நுட்பமான உறவு. இது இந்த பயங்கரமான ஒரு ஏமாத்து வேலை. இந்த மாமியார் எங்க அம்மா மாறிங்கிற ஃப்ராடுத்தனமான வேலை. மாமியார் எப்படி உங்களுக்கு அம்மா வாங்க? மாமியார் தான். மாமியார் நடத்துற சிரமமா இருக்குன்னு ஈஸியா அம்மாங்கிறது. அவர் உள்ளுக்குள்ள 2 பேருக்கு தெரியாது, பொண்ணும் இல்லை அம்மாவும் இல்லை. பேசியால மட்டும் அள்ளி விடுறது, அது என் மக மாதிரி. சரி, உங்க மகன் உங்களை பேசுற மாதிரி உங்க மாமா ஒரு நாள் பேசிக்குவேன். எங்க சுகர் இருக்கலாமா, ஏமா இப்படி உங்களுக்கு அறிவு இல்லையாமான்னு உங்க அம்மா பேசும். நீங்க உங்க அம்மாட்ட பேசிக்கலாம். உங்க மாமியார்ட்ட ஒரு நாள் சொல்லி அறிவு இல்லையான்னு மட்டும் கேட்டு பாருங்க. அன்னைக்கு தெரியும் அம்மாவா மாமியாரா. எவ்ரி அதர் ரிலேஷன்ஷிப் இஸ் a beautiful relationship. நாம சில உறவுகளை வில்லத்தனமான உறவுகளாக மாற்றி வைத்திருக்கிறது. நுட்பமான உறவு. நான் நிர்வாகம் செய்த, ஆட்சி செய்த, ஆளுமை செய்த ஒரு வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு புதிய பெண் என்னை விட சிறப்பாக இந்த வீட்டை நிர்வாகம் செய்வதற்கான தகுதியோடு இருக்கிறாளான்னு அவ செக் பண்ணுவா. அதுதான் மாமியாரோட ரோலே, அதுதான் நாத்தனாரோட ரோலே. உங்கள் வீட்டுக்கு வந்தவனே கிடுக்கிடுன்னு உங்களுடைய நாத்தனார் உங்களுடைய அடுப்படிக்கு வரதுக்கான காரணம் என்னன்னா, இவள் என் வீட்டில் குடும்பம் பண்ணக்கூடிய தகுதியோடு தன்னை உயர்த்தி கொண்டவளாக அவள் இருக்கிறாளா நம்ம பார்க்க வரா. நாத்தனார் சிஸ்டரா இருக்குது. நாத்தனார் இஸ் நாத்தனார், பார்ட்னர் இன் கிரைம். சண்டைனா சண்டை தான். நாத்தனார் 2வது மாமியார் தான். எல்லா பூரா பையனை ஃப்ரெண்ட் ஆக்கி விடுறது. பார்க்குற பிள்ளைங்க அண்ணேங்கிறது. இந்த பிள்ளைங்களாம் அண்ணா, அவங்க வெறியாயிடுச்சுனா எல்லாருமே அண்ணனா நான் என்னதான் பண்றது? பார்க்குறவனே அண்ணேங்கிறது. முன்னே அண்ணேனா அண்ணே அப்படி இருக்கும் ஒரு ஃபீல். இப்போ பார்க்குறவனே அண்ணேங்கிறது. பார்க்குறவனையெல்லாம் அண்ணேன்னு சொன்னா என்னதான் பண்ணுவாங்க? அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? ஒன்றை கையாளுவது சிரமமாக இருக்கிறதுனால மாற்று வழிகளை தேட பார்க்கிறோம். அதே தான் பிள்ளைகள் விஷயத்திலே செய்கிறோம். பிள்ளைகளை கையாளுவது சிரமமாக இருக்கிறது, உடனே மாற்று வழிகளை தேட பார்க்கிறோம். அவன் இப்போது நல்லவனாக இல்லை, அவன் குற்றவாளியாக இருக்கிறான். தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். எங்களைப் போல அடக்கமான பிள்ளைகளாக இவர்கள் இல்லை. மாற்று வழி தேட பார்க்கிறோம். அது அவர்களை குற்றவாளியாக மாற்ற பார்க்கிறோம். இந்த பசங்க அதுக்கு கவலைப்பட மாட்டான். இட் இஸ் a non-reciprocative society. அதான் சொல்ல, கடந்த 15-20 ஆண்டுகளை வெற்றியை நோக்கி மட்டுமே இந்த பிள்ளைகளை வழிநடத்தி இருக்கிற போது அவர்கள் உணர்வுகளுக்கு குறைந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. நானும் எங்க அம்மா அப்பா கிட்ட எவ்வளவு நன்றியோட இருந்தேன், உனக்கு நன்றியே இல்லை, தின்ன வைத்த முன்ன வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்றீங்களா அப்படிங்கிறீங்க. நாங்க அப்படி வளர்க்கிறோமே, உங்களை யார் இப்படி வளர்க்க சொன்னா? நான் தான் கேட்கிறேன். 80களுக்கும் இப்ப வித்தியாசமே இதுதான். 80களிலே பிள்ளைகள் வளர்ந்தார்கள், இப்போது வளர்க்கப்படுகிறார்கள். 2க்கு வித்தியாசம் இருக்கு. வளர்ந்தாது மரம், வளர்த்தீங்கன்னா அது குரோட்டன்ஸ் செடி, தொட்டியில வச்சு தண்ணி ஊத்தத்தான் வேணும். நீங்க விடுங்க, வளரும். அவங்களுக்கு பயம், புள்ள கெட்டு போயிரும்னு பயம். ஏன்னா நீங்க கடந்து வந்தீங்கல்ல, எப்படி தெரியும் உங்களுக்கு? பாம்பின் கால் பாம்பரி. நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பிள்ளையின் மீது வைத்து அந்த நவீன நடைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துகிட்டே இருக்கீங்க. இந்த ஜெனரேஷனுடைய தாட் ப்ராசஸ் வேறு. உங்களுக்கும் உங்களுடைய 13 வயதில் நீங்கள் சந்தித்த பிரச்சனையை தான் இப்போது இருக்கக்கூடிய 13 வயது பிள்ளை சந்திக்கிறதுதான் உங்களுக்கு தெரியாது. ஆனால் 13 வயதில் உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு சொன்ன அதே அறிவுரையை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நல்லா சாப்பிடு, சரியான நேரத்துக்கு தூங்கு, சொந்தக்காரங்களோடு மரியாதையாக இரு, கவனமாக படிக்க வேண்டும். அவன் ஏதோ ஒரு போட்டோவை போட்டுவிட்டு அதை எவனோ காப்பி பண்ணி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கிறான். அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? The issues are entirely different. நீங்கள் அறிந்திராத ஒரு உலகத்திற்குள் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய காலகட்டங்களில் டிரான்சிஷன், மடைமாற்ற காலகட்டங்கள் நிறைய உண்டு. ஆனால் அநியாயத்துக்கு பெரிய மாற்றம் நடந்தது கடந்த 15 ஆண்டுகளில் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லவே இல்லை. அதுதான் ப்ராப்ளம். அப்போ அவங்க உலகத்துக்கு போய் சந்தேகிக்காம பார்க்காம உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்கள் அதனால என்ன பண்ணுங்க, இதை புரிஞ்சுக்க முடியலன்ட்டு எல்லாத்தையும் பிரச்சனைங்கிறீங்க. இந்த பொண்ணு சொல்லுதுல, நான் ஃபோனில் தப்பு தான் பண்ணேன், நீ எப்படி முடிவு எடுக்கிறேன்? ஏன்னா உங்களுக்கு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் கூட உட்காந்து ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் கண்டென்ட் எல்லாம் அதில் தான் இருக்குது.
ஒரு டிபி இந்த போனு 3 கம்ப்யூட்டருக்கு சமம். இதுக்குள்ள ஃபுல்லா விஷயம் இதெல்லாம் வச்சிருக்கிறோம். இவ்வளவு இன்ஃபர்மேஷன், லெட்டர், லொட்டு, லொசுக்கு, தகவல், டேட்டா இதெல்லாம் வச்சிருக்கிறோம். ரைட்டா? அப்ப ஒரு கருவி குறித்த பெர்செப்ஷன் அந்த பிள்ளைக்கு நீங்க கொடுக்குற மாதிரி போனை எடுத்தாலே தப்புன்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்கள் அபிப்பிராயம் எப்படி? காரணம் அந்த உலகத்தை உங்களுக்கு தெரியாது. அந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது. நீங்க ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்டிக்கலை இங்க இருக்க உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்னா நீங்க எப்படி தமிழ் படுத்துவீங்க? அதை கொண்டு போய் கூகுள் டிரான்ஸ்லேட்ல பேராகிராஃபா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அதை எடுத்தாந்து நோட்ஸ்ல போட்டு அதை எடுத்தாந்து இங்க போடுவீங்க இல்லையா? அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பான், தூக்கி அங்கே அடிச்சோன்னு இது தமிழ்ல சொல்லிட்டு போயிருவீங்க. முந்தானத்தையும் பொண்ணு சொல்றான், இந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய மைக் இப்படி தட்டி விட்டு பேசினா நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கலாங்கிற விவரமே 1.5 லட்ச ரூபா போன் வச்சிருக்க எனக்கு முந்தானே தான் தெரியும். 6ஆம் கிளாஸ் படிக்கிற என் பொண்ணு தான் அதை என்கிட்ட சொல்லிட்டு போறான். அப்ப இங்க என்ன சிக்கல் நடக்குதுன்னா, நாம் அறிந்திராத ஒன்று மீது நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்ப அந்த பயத்தின் மீது வைத்துக்கொண்டு இந்த பிள்ளைகளை கன்செப்ட் பண்ண பார்க்கிறோம். we try to raise our kids on the basis of our confusions and பயம். நம்முடைய பயம், கவலை, இதன் மீது இந்த பிள்ளைகளை கட்டமைக்க பார்க்கிறப்போ உங்கள் சிந்தனைகளுக்கு புறம்பாக இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தவறு செய்வதை போல உங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கிறது. என்னுடைய கவலை எல்லாம் இந்த பிள்ளைகள் கெட்டு போவார்களே, இந்த பயமே உங்கள் பிள்ளைகளை கெடுத்து விடுமோ என்பதுதான். அப்ப இந்த பிள்ளைகளின் உலகத்துக்குள் நீங்கள் சஞ்சரித்து தாங்க. தம்பி இந்த பேஸ்புக் என்னடான்னு கூட உட்காந்து ஒரு நாளைக்கு பேசித்தாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்லேயே கிடக்கல, இதுக்குள்ள என்னடா தம்பி இருக்குன்னு ஒரு நாள் உட்காந்து நீங்க பார்த்து தான் ஆகணும். மாறாக பின்னாலே போறது, பின்னாலே வாரது, கண்காணி வேலை பார்க்கறது, நாங்கள் கண்டுபிடிச்சோங்கிறது. நீ ஏன் ஃப்ரெண்டு, நீ வந்து என் மகனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடு, நான் ஓ மகனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். நம்ம காமன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்ப்போம். பெரிய சீடிஸ் அங்க உங்களை உட்கார வச்சுக்கிட்டே அம்மா பின்னால் நிற்கிறாங்க, ஒரு 2 எழுத்துல அடிச்சு விட்டு போயிடும். அது அந்த பிள்ளைக்கு அவனுக்கு மட்டும் தெரியும், என்னன்னே தெரியாது. 10 வருஷமா ஃப்ரெண்டு நீங்க நம்பிட்டு இருக்க பிள்ளை 2 லவ் பண்ணிட்டு தெரியும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. இனி வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாம இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்த முடியாது. நியூ ஈரா தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தான் நான் சொல்றேன்ல. நம்ம பழைய சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு புதிய தலைமுறை பிள்ளைகளை கையாள அப்ப இவங்க பண்றதெல்லாம் சரியில்லை தான். ஆனா அது சரியில்லைங்கிறதுக்கான பொறுப்பை முழுக்க அவர்கள் ஏற்க முடியாது என்ற உண்மையை தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விளைகிறேன். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கல, உட்காந்துருக்கவங்களுக்கு அம்மா அப்பா தான் உங்களுக்கு சாதகமாக பேசினா எனக்கு கைத்தட்டு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். எங்கேயோ உட்காந்துருக்க பசங்களுக்காக என் பேசுறனோ உண்மை என்னைக்கும் ஜெயிக்கும் நான் நம்புறேன். ஆளுக்கு தக்கனையில எனக்கெல்லாம் பேச முடியாது. உங்ககிட்ட கைத்தட்டு வாங்கிறதுக்கு நான் அவர்களை நல்லவன் என்று பேர் எடுக்க நான் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. நல்லவனாக இருந்தால் போதும் என்று மட்டும்தான் நான் நினைப்பேன். இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெல் யூ பீப்புள் பிகாஸ் திஸ் இஸ் a stage that you have given to me. இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து உட்கார வைத்தது நீங்க தான். உங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை விட உண்மையை சொல்லிவிட்டு போவதுதான் சரியாக இருக்க முடியும். அப்ப அந்த ரியாலிட்டிக்குள்ள நீங்க வாங்க. யதார்த்தமாக இந்த பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. பிள்ளைகளுக்கான உலகத்தை சுருக்கிவிட்டீங்க இல்லையா? 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஓகேயா? கல்ச்சர் வச்சிருக்காரு. ஓகேயா? பிள்ளைகளுக்கான உலகத்தை சுருக்கிவிட்டீங்க. இப்போ பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்காது? வெளியாட்ட தான் பேச வேண்டியிருக்கு. ஒன்று வெளியாள் சர்க்கிளை உருவாக்கி கொடுங்க பேசுறதுக்கு. இல்லை நான் எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து பேசுறதுக்கு தயாராக இருங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஏற்ற விட்டு சஞ்சய் திடீர்னு சிரிக்கிறான்னு 9ஆம் கிளாஸ் பிள்ளை சொன்னிச்சா அது பதில் சொல்ல உங்களுக்கு தெரியும். ரைட்டா? நம்ம சொல்கிறோமா? முன்னால ஒவ்வொன்றே சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. அத்தையோட உறவு வேறு, சித்தியோட உறவு வேறு, மாமனோட உறவு வேறு, சித்தப்பனோட உறவு வேறு. அத்தை கிட்ட எல்லா ரகசியத்தையும் ஒரு பொண்ணு இயல்பா போய் சொல்லுவா. அதுக்கு அத்தை அதுக்கு தான் பார்ட்னர் இன் டைம் அப்படி ஒரு ரோலுக்கு எல்லா பூரா பிறகு சண்டை. எவனையும் சேராது, எவனையும் நம்பாது. அப்பா வீட்டோட சேராதன் அம்மாவும், அம்மா வீட்டுக்காரங்களை சேராதன் அப்பாவும் தனித்தனியா 2 தீவாக்கி ஒத்த பிள்ளைய தனித்தனியா வச்சிருக்கீங்க. வேர் தே வில் கோ அண்ட் டாக். அவன் கூகுள்கிட்ட தான் கேட்பான், எங்க அப்பா நல்லவரா கெட்டவரா? பூராத்தையும் கூகுள்கிட்ட தான் கேட்கறான். எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்போ குழந்தைகளுக்கான சர்க்கிளை நீங்கள் குறைச்சு பிள்ளைகளை தனிநபர்களாக மாற்றுக்கிற போது தே ஹாவ் லிமிடெட் கான்வர்சேஷன். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒன்று நீங்கள் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்க, இல்லை அவங்களுக்கான சர்க்கிளை உருவாக்கி கொடுங்க. மாற நம்ம என்ன பண்ணுறோம்? பட்டுன்னு அதிகாரத்தினுடைய பட்டாள தலையில் அடிக்க பார்க்குறோம். 13-14 வயசு பிள்ளை, 2 கட்டான வயசுன்னு நாம் அறிகிற பிள்ளை. அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 13 வயசுக்குள்ள தான் மோஸ்ட் குரூஷியல் பீரியட். ஓகே, அந்த ப்ரீ டீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். டீனேஜ் பருவத்து பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவோம், இல்லாட்டி குழந்தைகளை பற்றி கவலைப்படுவோம். டீனேஜ் பிள்ளைங்க காதலிச்சிருமோன்னு கவலை, சின்ன பிள்ளைங்க கிணத்துல தவறி விழுந்துருமோன்னு கவலை. நடுவில் இருக்க ப்ரீ டீன் பிள்ளைகள் அப்படியே தட்டாத்தில் விட்டுட்டு போயிருங்க. ஒரு 11 வயசு பிள்ளை 12 வயசு பிள்ளை மொட்டை மாடியில் ஒரு நாளைக்கு துணிக்காய போடுது. எழுத்த வீட்டில் ஒரு பையன் பார்த்து சிரிக்கிறான். என்னது சின்ன வயசுலேருந்து பழகிற பையன் இன்னைக்கு அவன் சிரிக்கிற போது அது வித்தியாசமாக படுகிறது. அந்த பிள்ளை நினைச்சு கீழே வந்து உங்ககிட்ட சொல்லுது, அம்மா என்னன்னு தெரியல, எழுத்த விட்டு சஞ்சய் என்னை பார்த்து சிரிச்சா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் இந்த பிள்ளை சொன்னதும் கிடையாது, நீங்க அதுக்கு பதில் சொன்னதும் கிடையாது. இதை சொல்லக்கூடிய அனுமதியை நீங்க வீட்டுக்குள்ள கொடுத்துருக்கணும். எனக்கு எது நேர்ந்தாலும் முதலில் சொல்லக்கூடிய இடமாக என்னுடைய வீடு இருக்க வேண்டும் என்ற சுதந்திரத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்கணும். என் அப்பா கிட்டே என் அம்மா கிட்டே சொன்னா எனக்கு உடனடியாக பதில் கிடைக்குங்கிற தெளிவை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். இதை வெயிட் பண்ணி நாளைக்கு ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லு. ஏன்னா அதுதான் அது தப்பு இல்லாம பார்க்கும். உங்கள்கிட்ட சொன்னா என்ன பதில் நான் சொல்லட்டுமா? எந்த ஆலோசனையும் இருக்காது. எழுத்த விட்டு பையன் சஞ்சய் நான் துணிக்காய போட மாடிக்கு போனப்போ என்னை பார்த்து சிரிச்சா வித்தியாசமா இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் உங்கள்கிட்ட ஒரே பதில் தான் இருக்கும். நீ ஏன் மாடி போன? ஏன் லூசு, நீ எதுக்கு மாடியை கட்டின? இப்போ எனக்கு பதில் வேணுமா இல்லையா? எனக்கு அத்தை இருந்திருந்தால் அத்தை சொல்லிடுவாரு.
ஏன்னா அத்தைக்கும் அவனுக்குமான உறவு வேறு இல்லையா? அப்பாவிடம் பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறது, எதிரில் நிற்கிறப்ப பதட்டமா இருக்கு, சித்தப்பட போயிடலாம். அப்பா சொல்லுங்கப்பா. சித்தப்பாக்களை வந்து அப்பாக்களையும் சொல்லுவாங்க, சித்தப்பாக்களை பெரியப்பாக்கள் அப்பாக்கள்லாம் முன்னால சொல்லுவாங்க, அப்பா இது மாதிரிப்பா சித்தப்பா இது மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்சம் நீங்க பேசுங்க அப்படின்னு பேசுவார். ஒரே ஊருக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பையன் வெளியூர்ல டவுன்ல இருந்து படிச்சுட்டு ஒரு சீன் நான் சொல்றேன். 80களில் இருக்கவங்களாம் நீங்க கேளு, 80s கிட்ஸ் சொன்னீங்கல்ல, உங்க அண்ணன் ஒருத்தர் வெளியூர்ல இருந்து படிச்சுட்டு வராரு, இந்த குருதா அப்படி குறுக்க விட்டு இந்த சைட்ல எப்பெல்லாம் அடிக்கிறோம்ல இந்த சைட்ல அடிச்சுக்கிட்டு அப்படி ஜில்லு தலை ஊருக்குள்ள வருது. அவர் மாமங்காரு பாக்குறாப்புல, ஒரு சின்ன டவுன்ல இருந்து சைக்கிள் அப்படி உள்ள வரப்ப பாக்குறாப்புல, என்ன மாப்பிள்ள கலக்கிரியம் பாப்பில, ஏன்னா அது மாமா இஸ் அ பார்ட்னர் டைம். அவர் ஃபன்னா ஜாலியா இருப்பாரு, ஏன்னா அக்கா வீட்டுக்குள்ள தங்கச்சி வீட்டுக்குள்ள ஜாலியா க்ளோஸா நெருக்கமா இருப்பாரு. கட் பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருப்பாரு, இதே குறுக்கால கோடு விட்டு சைட்ல பூரா விட்டு அந்த ஆசிரியரோட போயிட்டு இருக்கப்ப எதிர்த்தாப்புல புல்லட்ட சித்தப்பா வருவார். வண்டியை நிறுத்துறவாங்கள எப்படா வந்தேனே கேட்கக்கூடாது, இறங்கின வாக்குல சப்புன்னு ஒண்ணு கெடுது. ஏன்னா நீ குடும்பத்தின் கௌரவம், என் வீட்டுக்குள்ள இப்படி குறுக்கால பூரா விட்டு நீ வரக்கூடாது. அப்படியே அவன் அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டு வண்டியை வளைச்சு மாமா கடைக்கு போவான், மளிகை கடைக்கு. அங்க போன உடனே கண்ணை செவந்திருக்கிறத பார்த்தவருமே அந்த ஆளு கேட்பாங்க, அவங்க சித்தப்பனை பாத்தியா அப்படின்னு. உங்க அப்பனும் சரி உங்க சித்தப்பனும் சரி கிறுக்கு பயிர்களா அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தி கொண்டாந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு போவார். அடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர், அணைக்கிறதுக்கு ஒரு கேரக்டர், அறிவுரை சொல்றதுக்கு ஒரு கேரக்டர், தப்ப லிமிட்டா பண்ணி அது அனுமதிச்சு ஓகே சின்ன வென்டிலேஷனோட வெளியில போனா கெட்டு போவோம், நம்மளே இதை சொல்லி கொடுத்து சரி பண்ணி விட்டு சொல்றதுக்கு ஒரு கேரக்டர். இவ எல்லாத்தையும் வெட்டி விட்டாச்சு. அம்மா அப்பா வீட்டில் ஒரு எம்டி ஒரு சிஇஓ, நடுவில் ஒரு எம்ப்ளாயியா, ஒத்த பிள்ளை, முன்னால 7 பிள்ளை இருந்தாங்க. அந்த காலத்துல கேட்டாங்க, நீ இல்ல கேட்கலாம் கிடையாது. அப்பெல்லாம் அப்பா சொல்லவே மாட்டார், யாருன்னே தெரியாது. 6 பிள்ளை இருக்க ஒரு சின்னதா கடை வச்சு குடும்பத்தை பண்ணையம் பண்ணிட்டு இருக்க மனுஷனுக்கு என்னத்தை தெரியும்? இருந்தாலும் 6 மணிக்கு கடைக்கு போவா, நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க. 9 மணிக்கு வருவார், தூக்கி வச்சு எல்லா பிள்ளைக்கு வாயில கொஞ்சம் மிர்ச்சரை போட்டு குளிக்கி விட்டுட்டு படுத்துருவார். எப்படி தெரியும்னு கேட்டேன். ஆனா அப்பாக்களுக்கு பயம் இல்லை, அப்ப நமக்கு பயம். நம்முடைய தந்தைமார்களுக்கு பயம் இல்லை, ஒரு முரட்டுத்தனம் இருந்தது. அந்த பயம், அந்த பயமற்ற அந்த நிலை தான் அவங்களை காப்பாத்து, நம்மளை காப்பாத்துச்சு. பயப்படாம சொல்லுவாங்க, மூத்த பிள்ளை நல்லா படிப்பான், பெரியாளா வருவான் அப்படின்பாரு. 2வது பிள்ளை விளையாட்டுல நல்லா வருவான் போட்டு. 3வது பிள்ளை இவன் என்னங்க பெரிய மோசமான பிள்ளை இருக்கான், வாத்தியார் அடிச்சுட்டான், அதே ஸ்டாண்டர்ட்லயும் சொல்லுவார். 4வது இவன் என்ன இதுல அம்மா பின்னாலே தெரியும். அடுத்துப்படி பார்ப்பார், இவன் 5வது 6வதான்னு குழப்பம் வந்துடுவார். ஏன் இந்த இவன் 5 6 ஏங்க அசிங்கப்படுத்தி 3வது மனுஷன் முன்னால இவன் 5வதுமாங்க. அப்பதான் அவருக்கே தெரியும் 5 6 குழப்பம் இருக்கும். தலைவருக்கு டியூட்டி நிறைய இருக்கும். இந்த லட்சணத்துல அவர் என்ன உங்கள்கிட்ட உட்காந்து பேசினாரு, நம்ம எல்லாருக்கும் ஒரு கில்ட் இருக்குமா? பிரச்சனை என்னன்னு கேட்டா, நம்ம அப்பா அம்மா கிழமை வளர்த்ததை போல நம்ம பிள்ளைங்களை வளர்க்கல, நம்ம ஒரு கில்ட்டுக்குள்ள இருக்கும். அப்படிதான் அந்த சோசியல் மீடியா உங்களை தள்ளுது. I would vouch you people that you are the best parents ever in this world. Believe it. உங்கள் தந்தையரை விட, உங்கள் தாய்மார்களை விட நீங்கள் தான் சிறந்த அம்மா அப்பாக்கள். உங்க அப்பா உங்களை எத்தனை தடவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. இந்த பழைய காலம் சிறந்ததுன்னு ஒரு பஞ்சாங்கத்தை எத்தனை நாளைக்கு தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு அம்மாவை கவனிச்சு பாருங்க, ஒரு லைஃபே பிள்ளைக்காக இருக்கு. காலையில 6 மணிக்கு பிள்ளைய ஸ்கூட்டியில தூக்கி வச்சுட்டு கொண்டு போய் டென்னிஸ் கிளாஸ் வர்றாங்க, கூட்டி அந்த குளிப்பாட்டி மறுபடியும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டாந்து வராங்க, மத்தியானம் சாப்பாடு கொண்டாந்து ஊட்டி விடுறாங்க, திரும்ப ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங்கோ டென்னிஸ்க்கோ ஏதோ படிப்புக்கோ ஏதோ ஒரு படிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க, திரும்ப வீட்டுக்கு வராங்க, மறுபடியும் பிள்ளைக்கு டிஃபன்லாம் பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சு மறுபடியும் கூட உட்காந்து ஹோம் டியூஷன்லாம் சொல்லி கொடுத்து பக்கத்துல தட்டிக்கிட்டே தூங்க வைக்கிறீங்களே. இப்படிலாம் உங்க அம்மாலாம் இருந்தாங்களா? காலையில் ஸ்கூட்டிக்கு போறப்ப பின்னால திரும்பி உட்காந்து பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே வருது, அம்மாக்கள் வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் சமீபத்திய காட்சி தான். இது வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் பொறுப்பற்ற பேரண்ட், நம்மளை பொறுப்பற்றவனா வச்சிருக்கிறான். நம்ம பிள்ளைகளை பொறுப்பற்றவர்னே சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு அரசியல். நீங்கள் பொறுப்பற்றவர்கள், நீங்கள் தவறானவர்கள் என்று உங்களை தொடர்ச்சியாக குற்றவாளியாக வைத்திருப்பதன் மூலம் உங்களால் கூடுதலாக சிந்திக்க முடியாது. தவறுகளை திருத்திக் கொள்வது எப்படி என்று மட்டும்தான் யோசிக்க முடியும். அப்ப டேமேஜ் கண்ட்ரோல் மட்டும் தான் நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நானே குற்றவாளி நினைக்கிற போது என் மீது எனக்கு கோபம் என்ன செய்வது தெரியல, என் பிள்ளையை குற்றவாளி ஆகிறேன். இங்க யாருமே குற்றவாளி கிடையாது. லைஃப் இஸ் கோயிங் ஆன் a very smooth way that you need to understand one good thing. These people need more demands. இவங்களுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. அதை மீட் அப் பண்ணக்கூடிய சேலஞ்சிங்கான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ள அவங்க இருக்காங்க. அதுக்கேற்ற பெற்றோர்களாக நான் மாறாத வரைக்கும் அந்த பிள்ளைகள் மாறப்போவதில்லை. இவர்களை பார்த்து நீங்க பயப்படாது. இந்த பிள்ளைகள் உங்கள் குணத்தோடு இருக்க மாட்டான். நீங்க பொறுப்பட்டவங்க, அவன் பயம் இல்லாம இருக்காதான் வித்தியாசம். எப்படியாவது படிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு வந்து எப்படியா பொழைச்சுக்கணுங்கிற காலகட்டம் 80களும் 90களும். இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு வெளியில போறவனுக்கு 7 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அவன் எது வேணும் அவன் எடுத்துக்கணும். கொடியில கட்டி காய போட்டுக்கானுங்க. அவனுக்கான வாய்ப்புகள் அவன் வேண்டுகிறத அவன் எடுத்துட்டு போவான். 2வது படிச்சு மட்டும் தான் ஜெயிக்கணுங்கிற நிலையில பாடி ஜெயிக்கலாம், ஆடி ஜெயிக்கலாம், விளையாடி ஜெயிக்கலாம், பேசி ஜெயிக்கலாம். இன்னைக்கு தர என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். வெறும் கேமிங் மட்டும் பண்ணிக்கிட்டே பல 100 கோடிகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சமூக அமைப்புகளை பிறந்திருக்கக்கூடிய பிள்ளை உங்களை போல பதட்டத்தோட இருக்க மாட்டான். நீங்கள் பதட்டத்தை பொறுப்புனே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நெஞ்சில உனக்கு எது என்ன அந்த பயம் கூட இல்லைங்கிற எதுக்கு பயப்படணும்னு கேட்கிறேன். அவனை சுடுகாடு பிள்ளைய கிடக்கான். வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய தேசத்துடைய பிரதிநிதிக்காக இந்த பிள்ளைகள் இருக்கிற போது அவர்களுக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை. இந்த பயமின்மையை, நீங்கள் பதற்றமின்மையை, நீங்கள் பொறுப்பற்ற தானாக நீங்களாக நினைத்துக் கொண்டே இருக்காது. இந்த பிள்ளைகள் தானாக ஜெயிப்பார்கள், கவலைப்படாதீர்கள். பாயிண்ட் நம்பர் 1, I would like to re-insist you people again. There should not be two rule at home.
சோசியல் மீடியாவை பயன்படுத்துவது, போனை பயன்படுத்துகிற விஷயத்தில் அப்பா அம்மாக்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் பிள்ளைகளும் இருக்கும். அதனால இரண்டு விதமான அணுகுமுறை வீட்டுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது. இரண்டாவது, பிள்ளைகள் பொறுப்பற்றவர்களாகவும் மரியாதை குறைவான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு அவர்கள் மட்டும் பொறுப்பல்ல, நீங்களும் தான் பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் பிள்ளைகளை நீங்கள் குற்றவாளிகளாக தீர்மானித்து விட்டு அவர்களை அணுகினால் ஒரு நல்ல பேரண்டிங்கை பண்ணவே முடியாது. மாறி இருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு ஏற்ப நீங்கள் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான்காவது முக்கியமான விஷயம், நாங்கள் எல்லாம் சரியாக இருந்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதே ஒரு மித்து தான். இந்த காலத்து பிள்ளைகளும் சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, பழைய பரம்பை வைத்துக் கொண்டு புதிய தலைமுறை பிள்ளைகளை அடிக்க முயற்சிக்காதீர்கள், அவருடைய பிரச்சனைகள் என்பது வேறு. ஆறாவது, மிகப்பெரிய டிரான்சிஷன் நடந்த காலகட்டத்துடைய பெற்றோர்களாக நீங்கள் சிக்கி இருக்கிற காரணத்தினால் மாறி இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள பிள்ளைகளோடு அதிக உறவாடுங்கள். ஏழாவது, பிள்ளைகளுக்கான உறவுகள் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே இருப்பதால் பேசுவதற்கான ஆட்கள் அவர்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். உறவுகளோடு அவர்களை சேருவதற்கு அனுமதியுங்கள், அதற்கான வெளியே உருவாக்குங்கள். எட்டாவது முக்கியமான விஷயம், உங்கள் அதிகாரத்தில் உட்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கார்கள். அவர்கள் அந்த அதிகாரத்திலிருந்து வெளியே வருவதற்கு எப்போதும் தயாராக இருப்பார்கள். காரணம், இவர்களிடம் பயம் இல்லை. ஒன்பதாவது, உங்களைப் போல அவர்கள் பொறுப்பில்லாதவர்களாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதும் கூட ஒரு மாயை தான். அவர்களிடம் பதற்றமும் பயமும் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் வாய்ப்புகள் அதிகம் பெற்றிருக்கக்கூடிய வளர்ந்த சமூகத்தின் பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். பத்தாவது, இட் இஸ் a scientific world. நான் born with silver spoon நீங்க சொல்றது மாதிரி this generation born with technology. இந்த டெக்னாலஜி தர இன்ஃபர்மேஷனை விட அதிகமான இன்ஃபர்மேஷனை தரக்கூடிய ஆட்களாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. 11வது, ரோலை ஸ்வாப் பண்ணாதீங்க. அப்பா அப்பாவா இருங்க, அம்மா அம்மாவா இருங்க, டீச்சர் டீச்சரா இருங்க, பிள்ளைங்க பிள்ளைங்களா இருங்க. சந்திர காற்றினம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளிலும் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியே தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை.
கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியைத் தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியைத் தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை முயுவ விளக்க உரை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியைத் தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. சாலமன் பாப்பையா விளக்க உரை. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. கலைஞர் விளக்க உரை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை.